ஒட்டுமொத்தமா உலகத்தோட பார்வைன்றது சிரியா பக்கம் போயிட்டு இருக்கு. என்னடா இது, ரஷ்யா உக்ரைன் போர்ல எதுவுமே நடக்கவே இல்லையா? இல்ல சிரியாவில் உண்மையிலேயே ரஷ்யாவோட கவனத்தை சிரியா பக்கம் தான் திருப்பணும், அதனால உக்ரைனுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கணும், இதையெல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்களா? அப்ப ரஷ்யா உக்ரைன் போர் அவ்வளவுதானா? இதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் போர்ல பெருசா எந்த ஒரு அப்டேட்டும் வராதா? இல்ல இந்த யுத்தமான இதோட முடிஞ்சிருமான்னு எல்லாருமே பார்த்துட்டு இருந்த டைம்ல, இருங்க பாய், இன்னும் முடியல, நாங்க இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்க போறோம்னு ரஷ்யா தரமான பல சம்பவங்களை நேற்று ஒரே நாளில் 5 ATACMSோட லான்ச்சர்ஸ் ரஷ்யாவோட பொசிஷன்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு உக்ரைனால் ரெடி பண்ணப்பட்டு இருந்த அந்த 5 ATACMSோட லான்ச்சர்ஸை ஒரே நாளில் அடிச்சிருக்காங்க. கேட்குறதுக்கே இப்படி பெரிய நியூஸாக இருக்கா? இதை விட ஒரு போனஸ் விஷயத்த சொல்லவா? 3 லட்சம் வாலண்டியர் சோல்ஜர்ஸை அவங்களோட ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனுக்காக, இந்த ஒரு போருக்காக மட்டுமே வாலண்டியராக சேர்ந்துருக்காங்கன்னு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவில் இந்த செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கும் இது தமிழ் பக்ஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா உக்ரைன் போரை இப்போ இந்த அளவுக்கு பரபரப்பாக மாற்றிருக்கு. இல்லைன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இப்படிப்பட்ட புதுவிதமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்குன்றத வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தினதே இந்த ATACMSோட ஒரு முக்கியமான பங்குன்னு சொல்லலாம். ஏன்னா முதல் முறையாக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து உக்ரைனுக்கு இந்த அப்ரூவல் ஆனது கொடுக்கப்படுது. நீ அடிப்பா, ATACMS ஃபயர் பண்ணு, நீ ரஷ்யாக்குள்ள யூஸ் பண்ணு, உனக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷனு? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் என்னோட கவர்மெண்ட் இருக்கப்பவே நான் உனக்கு ரிமூவ் பண்ணுறேன். இதை ரஷ்யா மேலே நீ ஃபயர் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இதனால கான்சிக்வன்சஸ் வந்துச்சு. ரஷ்யாவுக்கும் உனக்கும் நடுவில் வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீ தான். இதுக்கெல்லாம் ஓகேனா நீ இந்த மிசைலை ஃபயர் பண்ணதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு போற போக்குல உக்ரைனுக்கு இந்த அப்ரூவலை பைடன் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நடந்த எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளே அதை ரிப்பீட்டடாக நிறைய டைம் பார்த்துட்டோம். ஒரு மேஜர் எஸ்கலேஷன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உலக போருக்கான அந்த வாய்ப்புல நுனியில கொண்டு போய் நிறுத்தின ஒரு சம்பவம் தான் இது. திடீர்னு பார்த்தா ரஷ்யா ஒரு ICBM லான்ச் பண்ணதா நியூஸ். திடீர்னு பார்த்தோன்னா உக்ரைனுக்கு உள்ள நாட்டோட ட்ரூப்ஸ் ரஷ்யாவால் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு அது சம்பந்தப்பட்ட செய்திகள். இது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கவங்கள இந்த 3ஆம் உலக போருக்கு ஒரு படி ரொம்ப நெருக்கமாக கொண்டு போயிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நல்ல வேலை எதிர்பார்த்த அளவுக்கு எஸ்கலேஷன் அதில் ஏற்படலை. உண்மையிலேயே அது ஒரு நிம்மதி பெருமூச்சு விட வச்சது இந்த யுத்தத்தை. ஏன்னா காரணம் ரஷ்யா அமெரிக்கா இந்த 2 பேருமே உலகத்தோட அதிக அணு ஆயுதங்களை கொண்ட நாடுகள். இப்படி இருந்துட்டு இருக்கப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ATACMS ஃபயர் பண்றதுக்கு பைடன் கவர்மெண்ட் கொடுத்தது தான் ஒரு மேஜரான பிரேக் த்ரூவா. நிறைய பேர் இதை கேம் சேஞ்சிங் மூமெண்டா சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இல்ல, இது செத்த பாம்பு அடிக்கிற கதை தான். ஆல்ரெடி உக்ரைனோட ஃபேட்ன்றது நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. உக்ரைன் போர்ல உக்ரைன் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அவங்களுக்கான லாஸஸை மட்டும்தான் இதுக்கப்புறம் அவங்களால குறைக்க முடியும். இதுக்கப்புறம் உக்ரைன் தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் இல்லை, இதுக்கப்புறம் உக்ரைன் என்னதான் ட்ரை பண்ணாலும் நாட்டோட ட்ரூப்ஸ் உக்ரைனுக்குள்ள கால வைக்காம, இல்லை நாட்டோட வீரர்கள் நேரடியாக உக்ரைனுக்குள்ள கால வைக்காம அவங்க இழந்திருக்க பகுதிகள் இப்போ 20% அதிகமான உக்ரைனோட பகுதின்றது ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கு, கிரீமியாவும் சேர்த்து. அதில் 5% கூட அவங்களால பிடிக்க முடியாது. 2035 வரைக்கும் இந்த யுத்தமானது நடந்தாலும் அது வரைக்கும் உக்ரைன் கிட்ட ஒரு ஆர்மி இருக்குமான்றதே சந்தேகம் தான். ஏன்னா ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன்லாம் இந்த இடத்துல உக்ரைனில் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு அறிவிப்பு வெளியில் கொடுத்துருக்காங்க. 3 லட்சம் வாலண்டியர் சோல்ஜர்ஸ் தன்னார்வலர்களாக இந்த யுத்தத்தில் நாங்கள் பங்கெடுக்க போகிறோம். ரஷ்யாவோட இந்த SMO ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனில் நாங்கள் ரஷ்யாவுக்காக சண்டை போட தயார்னு அவங்களோட அந்த ஒரு அறிவிப்பை இப்போ வெளியில் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மேஜரான விஷயம் தெரியுமா? ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் இந்த ஆக்டிவான பேட்டில் நடக்கக்கூடிய இடங்களை ஆக்டிவ் காம்பேட் பர்சனல்ஸ் இந்த போரில் இப்போ ஆக்டிவாக சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய வீரர்கள், லாஜிஸ்டிக் சப்ளை, அங்கே இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க்கையும் சேர்த்து 1 மில்லியன் 10 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் டெய்லியாக அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதில் ஒரே டைமில் 3 லட்சம் நபர்களை கொண்டு போயிட்டு உக்ரைனுக்குள்ளே இறக்குறதுன்றது ஒரு மேஜரான பிரேக் த்ரூ. இந்த பக்கம் 10 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கான், இந்த பக்கம் 20 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கான்ற நிலைமை தான் ஆல்ரெடி இந்த ரஷ்யா உக்ரைன்ன்ற அந்த ஒரு பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. 2 பக்கமும் பார்த்தோன்னா கவுண்ட்ஸ்ன்றது அப்படியே மொத்தமாக மாறி இருக்கும். உக்ரைன் கிட்ட மேன் பவர் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ரஷ்யா கிட்ட உக்ரைன் கூட கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்குது. ரஷ்யாவோட ஆர்மி 2022 இருந்த அளவுக்கு எனக்கு கிடையாது. ரஷ்யாவுக்கு ஹெவி லாசஸ் 2023க்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா இப்போ இழந்திருக்கிறத விட அதிகமான லாஸஸை ரஷ்யா வாங்கியிருந்தாங்க. ஆனால் உக்ரைனோட மேன் பவர் கூட கம்பேர் பண்ணுறப்போ ரஷ்யாவோட மேன் பவர்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ இது கூட இன்னும் 3 லட்சம் வீரர்களை அதிகமாக சேர்க்கறதுன்றது உக்ரைனுக்கு ஒரு நல்ல செய்தியே கிடையாது. அதே பக்கம் எதிர் திசையில் உக்ரைனுக்கு பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஆக்டிவாக இந்த போரை ஃபாலோ பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியல.
ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. வேணான்னு இருக்கவனை இந்த வடிவேலோட ஒரு நகைச்சுவை காட்சியில் வரும்ல, ஏய் யார் இது நம்ம கட்சியில் நான் வந்து சேரவே மாட்டேன்னா போய் வம்படியாக வலுக்கட்டாயமாக ஒரு 10 பேர் கொண்டு வந்து சேர்த்தமே அவனுங்களை கூட்டுவாங்கன்னு. அதே மாதிரி கதை தான். 18 வயசுக்கு மேலே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, சில பேர் வந்து எனக்கு இது வேணான்னு சூசைட் பண்ணிக்கிட்ட நபர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களோட கதை எல்லாமே உக்ரைனுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்தனா, இது உக்ரைன் சம்மந்தப்பட்ட ஆவணப்படமாக எடுத்தனா பல உண்மைகள் வெளியில் வரும். ரஷ்யாவுக்கும் அதே நிலைமை தான். ரஷ்யாவை பற்றின பல கதைகளும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படி ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் உக்ரைனுக்குள்ளே நடந்துட்டப்போ வாண்டடாக வேறு வழியே இல்லாமல் நான் சண்டை போட போகிறவங்களோட எண்ணிக்கை இப்போ உக்ரைனில் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு பதிலுக்கு ரஷ்யாவில் ரஷ்யர்கள் உக்ரைனுக்குள்ளே சண்டை போட போனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரஷ்யாவோட ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன் நமக்கு தெரியும். உலகத்திலே மிகப்பெரிய நிலப்பகுதியை கொண்ட ஒரு நாடு. போருக்கு ஒரு நபர் போறாருன்னா, ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு ஆணை இந்த வாலண்டியராக அனுப்பி வச்சாங்கன்னா அவங்களுக்கு ரஷ்யாவில் என்னெல்லாம் சலுகைகள் கொடுக்குறாங்க தெரியுமா? கவர்மெண்ட் ஜாப், ரஷ்யாவோட அரசாங்கத்திலேருந்து அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு நபருக்கு வேலை. அவர் இறந்தாலும் சரி, இல்லை அந்த போரில் சண்டை போட்டு முடிச்சுட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் அரசாங்க வேலைன்றது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான உறுதின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாதம் உதவித்தொகை, அவங்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளம்ன்றதையும் தாண்டி அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவித்தொகை, அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சலுகைகளையும் அவங்களுக்கான முன்னுரிமை. இது எல்லாத்த விட அவங்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவை பார்த்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தனியாக அவங்களுக்கான வீடுன்னு சொல்லிட்டு உக்ரைன் பக்கம் சேலரி ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் சண்டை போட விருப்பம் இல்லைன்றவங்களும் சண்டை போட வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யாவை பார்த்தோன்னா இந்த அளவுக்கு சலுகைகளை அதிகமாக கொடுத்து அவங்களுக்கு தேவையான வீரர்களை ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் இல்லாமல், இது வந்து ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்க விஷயம். இதில் வந்து ரஷ்யாவை பற்றி ப்ரொபகண்டா பேசுகிறாங்க, இல்லை ரஷ்யாவுக்கு ஃபேவராக பேசுகிறாங்க, அந்த ஒரு கான்செப்ட் இதில் கிடையாது. வாலண்டியராக ரஷ்யாவுக்காக சண்டை போடக்கூடிய அந்த நபர்களோட எண்ணிக்கைன்றது அதிகமாயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ஃபாரின் மர்சனரிஸோட எண்ணிக்கையும் ரஷ்யாவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ சிரியாவில் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஈரான், ஈராக், இந்த மாதிரி மிடில் ஈஸ்டில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகள் பஞ்சத்தாலையும் போர்னாலையும் பாதிக்கப்பட்ட நாடுகள். அங்கே வந்து எலைட்டாக இருந்தவங்க, இல்லை வந்து இந்த ராணுவம் சம்மந்தப்பட்ட அந்த பணிகளில் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இப்போ அங்கே ப்ராப்பரான வேலை கிடையாது, அவங்களுக்கான சம்பளம் கிடையாது. அப்படி இருக்க ஒரு நபர்கிட்ட நான் மாதம் உனக்கு இவ்வளோ காசு தரேன், சப்போஸ் நீ வந்து ரஷ்ய குடிமகனாக மாறணும்னா அதுக்கும் உனக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமைன்றது கொடுக்குறேன், உன்னோட குடும்பத்தை என்னோட கவர்மெண்ட்டில் வச்சு நான் நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லா தேவையான வசதிகளையும் நான் செஞ்சு தரேன், எனக்காக நீ சண்டை போட போகணும். இது மட்டும்தான். உன்னோட உயிர் போயிடுச்சுனாலும் உன்னோட குடும்பத்துக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ண முடியுமோ, இல்லை ரஷ்யர்களாக கருதி அவங்களுக்கு என்ன உதவிகள் எல்லாத்தையும் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன்னு பல சலுகைகளை ரஷ்யன் கவர்மெண்ட் இங்கே கொடுக்கறதுனால வெளிநாடுகளில் இருந்து கூலிப்படையாக, ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க கூலிப்படை தான், காசுக்காக கூலிக்கு போராடுறவன்ற மாதிரி காசுக்காக வெளிநாட்டில் இந்த ரஷ்யாவுக்காக உக்ரைனுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களும் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு வரக்கூடிய அந்த ரேஷியோன்றது 18%. 2024 நவம்பர்ல இருந்ததை விட 18% இந்த இடத்துல அதிகமா இருக்கு. இதுவும் உக்ரைனுக்கான ஒரு நல்ல செய்தியே கிடையாது. சரி, மேன் பவர் தான் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏடிஎஸ்எம்எஸ் தான் ஒரு பெரிய பிரேக் த்ரூவான ஒரு விஷயம். ரஷ்யா வந்து ஓரளவுக்கு மிரட்டலாம், இல்லை ரஷ்யாவோட ஏர்பேஸ் எல்லாம் கண்டிப்பாக த்ரெட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா இந்த ஏடிஎஸ்எம்எஸ்ஸால முடியும். பேருக்கு சும்மா பேச்சுக்குன்னு சொல்லலை, உண்மையிலேயே வந்து ஒரு கேப்பபிளான சிஸ்டம் தான் இந்த ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஏடிஎஸ்எம்எஸ். சரி, அதை வச்சாவது உக்ரைன் பெருசாக ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஆல்ரெடி சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. கலினோ ஏர்பேஸ் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. கிரீமியாவில் வச்சு S-400 அழிச்சிருக்காங்க. ஸோ ஏடிஎஸ்எம்எஸை பொறுத்த வரைக்கும் அது பண்ண சாதனைகள், இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக அது பண்ண சம்பவங்கள் எடுத்தனா ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். அந்த அளவுக்கு வேலைகள் அது பண்ணியிருக்கு. இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை ட்ரை பண்ணுறதுக்காக சிரியாவில் ரஷ்யா எங்கேஜ் ஆனால் அதே டைமில் சிரியா பக்கம் ரஷ்யா போயிட்டாங்கப்பா. இதுக்கப்புறம் ரஷ்யாலாம் வந்து உக்ரைன் போகிற கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ரஷ்யாவால் இதுக்கப்புறம் உக்ரைனில் கான்சென்ட்ரேஷனும் பண்ண முடியாது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ரஷ்யாவை அடிக்கலாம். இதுதான் ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு சரியான நேரம், இதுதான் அந்த பேட்டப் ஆயிரத்துக்கு கரெக்டான டைம், இப்போ அடித்தா கரெக்டாக இருக்குன்னு உக்ரைன் ஒரு பெரிய ஸ்டண்ட்டை ட்ரை பண்ணி அந்த இடத்துல பக்காவாக வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. கிரீமியாவையும் கலினோ ஏர்பேஸையும் திரும்பவும் அடிக்கிறதுக்காக உக்ரைன் எடுத்த ஒரு மிகப்பெரிய முயற்சி 5 ஏடிஎஸ்எம்எஸ் லான்ச்சர்ஸ், கூடவே சேர்த்து 3 நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல் மொபைல் லான்ச்சர்ஸ். இது ரஷ்யாவோட இஸ்கேந்தர் மிசைல் ஸ்ட்ரைக்குக்கு நேற்று ஈஸ்டர்ன் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் சைடில் ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு. இதையும் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக அவங்க சில இமேஜஸை கொடுத்துருந்தாலும் உக்ரைன் இது வரைக்கும் ரஷ்யா ஒரு கிளைம் வச்சாங்கன்னா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிப்பாங்க, இல்லை அது சம்மந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுப்பாங்க. அதை பற்றி இவங்க இன்னும் எதுவுமே சொல்லன்றது இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் தான், ஆனால் கன்ஃபர்மேஷன்ன்றது மட்டும் இன்னும் கிடைக்கல. இன்கேஸ் உக்ரைன் இந்த 5 ஏடிஎம்எஸ் லான்ச்சர்ஸையும் 3 நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல் லான்ச்சர்ஸையும் இந்த இடத்துல இழந்திருந்தாங்கன்னா
சிங்கிள் டேல உக்ரைனுக்கு ஏற்பட்ட ஹெவி லாஸாக இது இப்போ ரெக்கார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு பக்கம் ரஷ்யாவை திசை திருப்பிட்டு நம்ம உக்ரைன் ஏதாச்சும் பண்ணலான்னு ட்ரை பண்ண ஒரு சம்பவம் அவங்களுக்கே இப்போ பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 2 செய்திகளை நம்ம இதில் பார்த்துருக்கோம். 3 லட்சம் சோல்ஜர்ஸை ரஷ்யா தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்க உக்ரைனோட பேட்டில் ஃப்ரண்ட்டில் 2025 போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் வந்து நிற்கும். இந்த ரஷ்யா உக்ரைன் போல் அவ்வளோ சீக்கிரம் முடிய போகிறதுன்றதில்ல. ஆனால் இந்த யுத்தமானது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ இல்லை எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுதோ அப்போ தான் ஓரளவுக்கு உலகத்தோட பொருளாதாரமும் உக்ரைனையும் ரஷ்யாவையும் உணவுக்காக நம்பி இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சை ஏற்படுத்தும். நம்மளாம் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அட்லீஸ்ட் அதை வாங்கக்கூடிய ஒரு நிலைமையிலையாவது இருக்கும். அதுக்குன்னு எல்லாருமே வந்து ரொம்ப ரிச்சானவங்க நான் அப்படியெல்லாம் சொல்லலை. அட்லீஸ்ட் நம்மளோட நாட்டில் இதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்குதுன்ற அந்த ஒரு நிலைமையாவது இருக்குது. ஆனால் இங்கேயும் 1008 பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு போயிட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்குமே அந்தளவுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் உணவுன்றது உக்ரைன்ல இருந்தும் ரஷ்யாவில் இருந்தும் போயிட்டு இருந்தது. ஐரோப்பிய யூனியன் மூலயமா உக்ரைன்ல இருந்தும் நேரடியாக ரஷ்யாவில் இருந்தும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதில் இப்போ வரைக்கும் ஒரு 60% உணவுன்றது நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட கப்பல்களுக்கு யாருமே இன்சூரன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அதனால ரஷ்யாவோட தானியங்கள் வெளியே போகிறது கிடையாது. இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த ஒரு ரஷ்யா உக்ரைன் போர் முடிஞ்சதுன்னா அது உண்மையிலே ஆப்பிரிக்க கண்ட மக்களுக்கு ரொம்ப ஒரு பேருதவியாக இருக்கும். பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.